வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு ஆஸ்டான நவராத்திரி 9வது நாள். இந்த 9 நாளும் நான் சில பேருக்கு எங்க வியூவர்ஸ்களுக்கு நான் உங்ககிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் அம்மாட்ட. அதனால பார்த்த நிறைய பேர் அப்பா என் பேரை சொல்ல உன் பேரை சொல்லன்னு சொல்லுவாங்கங்கிற காரணத்தினால 2 ஷார்ட் வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பாருங்க, பார்த்து ஆதரவு கொடுங்க. இப்ப போட போறது லாங் வீடியோ தான் போட போறேன். ஏன்னா யாரையும் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்காக. இப்ப பாருங்க, சுமதி விநாயகம் அவங்க கணவருக்கு கால் ஆபரேஷன் SRMல தான் பண்ணிருக்கிறாங்க. கொஞ்சம் செலவு அதிகமாகும், போக்குவரத்துலயும் ரொம்ப கஷ்டம். இது 2வது ஆபரேஷன் வேற. அவர் கூடி சீக்கிரம் எழுந்து நடக்கிறாருங்கிற நல்ல விஷயத்த என் காதுல நான் கேட்கணும் அம்மா தாயே. அதே மாதிரி தமிழ் செல்வன் மகள் புவனேஸ்வரிக்கு குழந்தை வர வேணும். அவங்களுக்கு நான் தொடர்ந்து எல்லா உங்ககிட்ட மட்டும் இல்ல, இன்னும் போற எல்லா கோயிலையும் குருபகவான்ல இருந்து முருகன்ல இருந்து தனியா கோயிலுக்கு போற இடத்துல எல்லா இடத்துலயும் இவங்க 2 பேத்துக்கு நான் வேண்டிட்டு தான் இருக்கிறேன். அது கூடி சீக்கிரம் அப்பா நான் கன்சீவா இருக்கிறேன் அப்படின்னு என்னுடைய மகள் புவனேஸ்வரி சொல்லணும். அதுக்கு அம்மா நீங்க தாம்மா அருள் புரியணும். 2வது சசிகலா குடும்பம், சசி சேகர் குடும்பத்துக்கு நல்ல ஆசீர்வாதம் வழங்குங்க. ரிஷிதரணி ரிக்கி குடும்பத்துக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுங்க. வினோ கும்பகோணம் சுபாஷினி 3வது படிக்குது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நல்ல படிப்பு ஏறணும், நல்ல கல்வியா படிக்கணும். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு படிப்பை கடைசி வரைக்கும் தொடருதோ அது வரைக்கும் ஒழுக்கமா நல்ல பொண்ணா எந்த நோய் நொடியும் இல்லாம அதுக்கு நல்ல வழி நீங்க ஆசீர்வாதம் நீங்க தாம்மா காட்டணும். உங்களை நம்பிதான் நாங்க இதெல்லாம் வைக்கிறோம். மிஸ்ஸஸ் சோபாஸ்ரீ அவங்களுடைய பையன் ஹரி அண்டு அவங்களுடைய மிஸ்ஸஸ் சோபாஸ்ரீ ஹெச் பிரியா இல்லையே மிஸ்டர் சோபாஸ்ரீ அவங்க குடும்பத்துக்கு நீங்க நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வழங்குங்கம்மா. அதே மாதிரி ஹெச் பிரியா அவங்க குடும்பத்துக்கு நல்ல ஆசீர்வாதத்தை வழங்குங்க. ருக்யா கானம் அவங்க குடும்பத்துக்கு நோய் நொடி கடங்கப்பி எது இல்லாம நல்ல ஒரு வழியை காட்டுங்கம்மா. பத்மா பாஸ்கர் அவங்க குடும்பத்துக்கு நல்ல வழியை காட்டுங்க. அகில் ஜே அவங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு வழியை காட்டுங்கம்மா. இது வரைக்கும் பட்ட கஷ்டம் இருந்துச்சுன்னா இதுக்கு மேல அவங்க நல்லா சந்தோஷமா இருக்கணும். சரஸ்வதி ஆர் அவங்க குடும்பத்துக்கு நல்ல வழியை காட்டுங்கம்மா. அவங்க குடும்பத்திலயும் உள்ளவங்களுக்கு எல்லாம் கடன் தப்பி நோய் நொடி எது இல்லாம நல்லா பாத்துங்கம்மா. கணேசன் ஏ அவங்க குடும்பத்துக்கு நல்ல வழியை காட்டுங்கம்மா. ஹோனோரின் ரோமன் அப்படிங்கிற ஒரு ஐடி அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல இதை கொடுங்கம்மா. அதே மாதிரி வாகினி வாசினி அவங்களுக்கு வாகினி வாசினி பிஹெச் வாகினி வாசினி பிஹெச் அப்படிங்கிற ஐடிக்கு அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கம்மா. அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க ஆசீர்வாதம் முழுசா அவங்களுக்கும் இருக்கணும். அதே மாதிரி அனுராதா அவங்க குடும்பத்துக்கும் அனுராதா அந்த ஒரு ஐடியில இருந்து அவங்களுக்கும் நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கணும். லட்சுமி எஸ் அப்படிங்கிற ஐடியில இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் கொடுங்க. ஸ்ரீனி SM அப்படிங்கிற ஐடியில இருந்து அவங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு கொடுப்பினையை கொடுங்க. தினேஷ்குமார் 2457ங்கிற ஐடியில இருந்து அவங்க குடும்பத்துல உள்ளவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டுங்கம்மா. அதே மாதிரி சத்யா பி அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கம்மா. காயத்ரி M அவங்க குடும்பத்துக்கு நல்ல வழியை காட்டுங்க. சாந்தி ரெக்ஸ் அப்படிங்கிற ஐடிக்காரங்க அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துல உள்ள பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டுங்கம்மா. ஸ்ரீதேவி ஸ்பேஸ் அவங்க குடும்பத்துல உள்ள குழந்தைங்க அவங்க ஹஸ்பண்டு அந்த ஸ்ரீதேவி அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்க நீங்க தாம்மா நல்ல வழியை காட்டுங்கம்மா. அதே மாதிரி அம்பிகா தேவ் அவங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுங்கம்மா. லீலா மேரி அவங்களுக்கும் உங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கணும். மீரா சேகர் அவங்களுக்கும் உங்க ஆசீர்வாதம் கிடைக்கணும். சங்கீதா ஆர் அவங்களுக்கும் உங்க ஆசீர்வாதம் கிடைக்கணுமா. நித்யா அவங்களுக்கும் உங்க ஆசீர்வாதம் வேணும். லோகநாயகி அவங்களுக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுங்கம்மா. மீனாட்சி 11 அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்க. கணேசன் அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்கம்மா. தீபா அவங்களுக்கு நல்ல ஒரு இதை காட்டுங்கம்மா. அறிவு பிரியா அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு கல்வி செல்வத்தையும் கடங்கப்பி எதுவும் இல்லாம அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்கம்மா. லதா சக்கரவர்த்தி அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்க. ஸ்ரீ கண்ணா அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்கம்மா. அமு சேட் அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்க. அம்மு சேட் தேனிம் ஜாக்கெட் அப்படிங்கிற ஐடி அதுக்கு நல்ல வழி காட்டுங்கம்மா. தியா சபரி அவங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க. பிரான்ஸ் பிரியா அவங்களுக்கு நல்ல வழி காட்டுங்கம்மா. அஞ்சு சிவகுமார் அவங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க.
சரஸ்வதி மகன்கள் சுதர்சன், ஸ்ரீஹரி அவங்களுக்கு படிப்பு, குடும்பம், அவங்களுக்கு கஷ்டம் கஷ்டம் எதுவும் இல்லாம அந்த 2 குழந்தைங்களும் நல்லா படிச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு உதவிகரமா வரணுமா, அதுக்கு நல்ல வழிகாட்டுங்க. அஞ்சலி தேவி அவங்க மகனுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கணுமா, இதை நான் தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க தாம்மா நல்ல வழிகாட்டுங்கம்மா. அஞ்சலி தேவியுடைய மகன் பேரு பரணி, என்னுடைய பேரன் பரணிக்கு நல்ல வழியை காட்டுங்கம்மா, அவருக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கணும். மோனிஷா கோவிந்தராஜ் அவங்களுக்கு குழந்தை வர வேணுமா. அடுத்து நான் அவங்ககிட்ட இருந்து கமெண்ட்ல எதிர்பார்க்கறது, அப்பா நான் இந்த மாதிரி உண்டாயிருக்கிறப்பாங்கிற வார்த்தையை தான் நான் கேட்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு நல்ல இது பண்ணுங்க. இன்கமிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து எழுதியிருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்கம்மா. 12/7/25 அன்னைக்கு அவங்களுக்கு சேதுராமன் நிஷ்கண்ணா அவங்களுக்கு 12/7/25 அன்னைக்கு அவங்க பரீட்சை எழுதுறாங்க. அவங்க நல்ல மார்க் வாங்கி நல்லபடியா கவர்மெண்ட் வேலை சேரணும், அதுக்கு நீங்க தாம்மா அருள் புரியணும். வினோதினிக்கு குழந்தை வர வேணுமா. அதே மாதிரி ஈரோடு சத்யா அவங்க குடும்பத்துக்கு நல்ல வழியை காட்டுங்கம்மா. சசிகலா பிரதர் அவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல நண்பர்கள் கிடைக்கணும், நல்ல இடத்துல அவருக்கு திருமணம் நடக்கணும். இது அவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்கம்மா, அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்கம்மா. அக்ஷயா வாசு அவங்க குடும்பத்துக்கு நல்ல வழியை காட்டுங்க, அவங்களுக்கும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அவங்க குடும்பம். சீதா லட்சுமி அவங்க குடும்பத்துக்கும் நல்ல வழியை காட்டுங்கம்மா. சிவனே துணை அப்படிங்கிற ஐடிக்கு உங்களுடைய துணை கண்டிப்பா தேவைப்படுதுமா, நீங்க உங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்க. ரேவதிங்கிற ஐடிக்கு நல்ல ஒரு வழியை காட்டுங்க, அவங்களும் உங்களை நம்பிட்டு இருக்காங்க மனசார. ஆர்த்தி அவங்களுக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுங்கம்மா, அவங்க குடும்பத்துக்கும் நல்ல வழியை காட்டுங்க. லக்ஷ்மி குடும்பம், சீதா லட்சுமி குடும்பம், ஆர்த்தி. அக்ஷயா வாசு அவங்க குடும்பத்துக்கு நல்ல வழியை காட்டுங்கம்மா. எல்லாரும் அவங்க கஷ்டத்துல இருந்து அவங்கள நீக்கணுமா, நீங்க அவங்களுக்கு தொடர்ந்து அருள் புரியுங்கம்மா, கை விட்டுறாதீங்கம்மா. ரேவதி அவங்களுக்கும் நல்ல வழியை காட்டுங்கம்மா. சுமதி குடும்பத்துக்கு நல்ல வழி காட்டுங்க. சுபா குட்டி அவங்களுக்கும் நல்ல வழியை காட்டுங்கம்மா. ராஜி மணி அவங்க குடும்பத்துக்கு நல்ல வழி காட்டுங்க. இப்ப நான் வேண்டினவங்க எல்லாம் அவங்ககிட்ட இருந்து நல்ல கமெண்ட் வரணும். அதே மாதிரி தீபா கோயம்புத்தூர் அவங்க கடை வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இது வியாபாரம் சரியாவே ஆக மாட்டேங்குது, அவங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகணும். அவங்க தம்பிக்கு அருமையான பொண்ணா கிடைச்சி திருமணம் நடக்கணுமா, இது உங்க கையில தான் இருக்குது, கொஞ்சம் கூடி சீக்கிரம் பாருங்கம்மா. அதே மாதிரி இந்த சுமதி விநாயகத்துக்கும் இந்த தமிழ் செல்வன் அவங்களுடைய பொண்ணுக்கும் நான் கேட்ட வரத்தை நீங்க நிச்சயமா நிறைவேற்றுவீங்கிற முழு நம்பிக்கையோட இருக்கிறேன். இது எல்லாமே நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு இதெல்லாம் நான் படிச்ச அத்தனை பேருக்குமே நீங்க நல்லது செய்யணும், நல்லது செய்வீங்க அப்படிங்கிற இதோட ஒரு நல்ல செய்தியோட நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து அவங்க கிட்ட இருந்து வர்ற நல்ல செய்தியை நான் எதிர்பார்த்து உங்களுக்கு காணிக்கையா வைக்கிறேம்மா. ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. பாத்தீங்களா அம்மாவை பாத்தீங்களா, எப்படி ஜோடியா ஜெகஜோதியா அவங்கள ஜோடிச்சு வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு இந்த ஆஸ்தான நவராத்திரி ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க எங்க பொண்ணு வீட்டுல. அதே மாதிரி இங்க பாருங்க, அம்மாவை கீழே அந்த போட்டோ எடுத்து வச்சு அவ்வளவு அருமையா இங்க பாருங்க என்னன்னா அவங்களுக்கு பிடிக்கும் காய்கறி எல்லாம் பாருங்க, என்னென்ன காய்கறி பாருங்க, சின்ன வெங்காயத்துல இருந்து பாருங்க, பீட்ரூட்டு, இங்க பாருங்க பீன்ஸு, மாம்பழம், கொய்யாக்காய், பெலாசொலை, குச்சிக்கிழங்கு, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு, இங்க பாருங்க நெல்லிக்காய், கேரட்டு பாருங்க, கேரட்டு. அதே மாதிரி இங்க பாருங்க மாதுளம்பழம் பாருங்க, சப்போட்டா பழம். இந்த மாதிரி தேங்காயில பாருங்க எப்படி சிகப்பு திரி போட்டு அம்மாக்கு எப்படி விளக்கேற்ற பிரசாதம் பாருங்க. சாப்பாடு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வச்சு சாப்பாடு. அதே மாதிரி பாருங்க கேசரி. இந்த பக்கம் பாருங்க பட்டாணி, உருளைக்கிழங்குலாம் போட்டு அது ஒரு மாதிரியா ஒரு மசியல் அது ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அம்மாவுக்கு. பெலாசோலை பாருங்க, அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குன்னு எவ்வளவு பெலாசோலை வாங்கி வச்சிருக்கிறாங்க. அங்க இவ்வளவு செஞ்சாங்க பாருங்க. செவ்வாழைப்பழம். அப்பன் முருகனுக்கும் பாருங்க, அவங்க வேலுக்கு பாருங்க, இந்த வேலு சக்தி வாய்ந்த வேலுங்க. இந்த வேலுக்கும் பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமா பாருங்க ஜோடிச்சு வச்சிருக்கிறாங்க. தெய்வங்களை பாருங்க, எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு தெய்வங்களை விட மாட்டாங்க. இத்தனை போட்டோவும் நிறைஞ்ச இந்த தெருவுல இந்த ஏரியாவில் ஒரு வீடு இருக்குதுன்னா அது நிச்சயமா மாலதி அவங்க வீடு தாங்க.
நல்லா இரு, நல்லா இரு. பாருங்க அம்மா என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற அப்படி இல்லையா? ஆசீர்வாதம் வாங்கிட்டேங்க. ஆ. பாருங்க நிறைவு நாள் 9வது நாள் ஆசான நவராத்திரி நிறைவு நாள் அம்மாளுக்கு ஆலங்கரிசி எடுக்க போறோம். வாங்க வாங்க சன்மிகா, வா சன்மிகா, ஓடி 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 ஓடி. ஐயா பிடிங்க ஐயா. ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஜெய் வராகி, ஜெய் வராகி, ஜெய் வராகி.